மார்க்கவட்டத்தை தாண்டி நம்ம வந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறியாச்சு. ஆக்சுவலாக வினோத் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டான். நெக்ஸ்ட்டு தமிழ் பாருங்கள் படுத்துனுக்கிறாரு. தமிழ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த பயணத்தில்? நம்பி பார்க்குறான், சீட் சாய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது முடியல. சரி, ஓகே. இதோட ஸ்ட்ரெயிட் வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் கைஸ் இறங்க போகிறோம். நடுவில் எங்கன்னா ரெஸ்ட் ரூம் இறங்கும் போது நாங்கள் உங்களை கனெக்ட் பண்ணுறோம். வினோத் பாய். விடிகாத்தாலும் 6 மணிக்கு. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா கோயம்புத்தூரே வந்துச்சுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தெரியுது சேலத்தில் சும்மா ரெஸ்ட் ரூம்காக நிப்பாட்டிருக்காங்க. அப்புறம் நிப்பாட்டிருக்காங்க. பாருங்கள் வினோத் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு காலையிலேயே சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் சன் வரல, டிலே ஆயிடுச்சு. பாருங்க அப்படியே, ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்க வியூ. இதுவே எப்படி இருக்குன்னா அப்போ வெள்ளியங்கிரி மலை மேலே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கீப் அப்டேட், நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வெள்ளியங்கிரியில் போய் பண்ணுவோம். சொல்லுங்கள் இதெல்லாம் மக்களுக்காக. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, தூங்கவே முடியல. ஆட்டி எதுவுமா இந்த டோல் காசுலாம் அவன் தான் போனான்னு தெரியல. ரோடு சைடு மாட்டாங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. அது முதல்ல எதாவது பெட்டிஷன் எழுதி போடணும். மச்சான் சீட்டே மோசமாக இருக்குது, ஸ்லீப்பர்லேயே இது ஸ்லீப்பர்லேயே சாய்க்குள்ள அப்படியே நிற்கிது, ஸ்டக்காகி நிற்கிது. ரொம்ப கண்டிஷனாக இருக்குது, அது முதல்ல மாற்றணும். சரி, ஓகே கைஸ். இப்போனா 6 மணியா, 9 o'clock போட்டிருக்காங்க டைமிங்கு. கோயம்புத்தூர் மாத்திரம்னா டிடிஎஃப் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் வரணும். டிடிஎஃப் தான் அதில் காத்துக்கிறாங்க. டிடிஎஃப்பும் கோயம்புத்தூர் தான். இந்த அளவுக்கு அவரையும் போய் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சிவனை பார்த்த பிறகு சரி பண்ணணும். டிடிஎஃப் தான் சொல்லுங்க. சரி, ஓகே கைஸ், ரொம்ப பேச வேணாம். 6 மணிக்கு ஒரு அப்டேட்டை போடுறேன், வெயிட் பண்ணுறேன். ரொம்ப பசி கைஸ், அதனால் வீட்டில் பண்ண சப்பாத்தி தக்காளி எல்லாரும் இப்போதைக்கு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிடலான்னு பார்க்கணும். வினோத் எப்படி இருக்குது? 2ங்கிறது 4 மரம், 4ங்கிறது 8 மரம். அதில் டிஃபரன்ஸ் எனக்கு மூணு பொறுத்து இருக்குது. தமிழ் டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் 3 பேர் பொண்ணு தான் கட் பண்ணி மசியில் என்ன பண்ணேன்னு தெரில, பார்த்துக்கலாம் இருங்க கைஸ். இப்போதைக்கு ஒரு 4 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். எல்லாம் கோயம்புத்தூரில் காலை வச்சிட்டோம். சொன்ன மாதிரியே 9 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக. சுற்றி அடிக்குது எங்களை. மலை மேலப்பா கருப்பு தீஞ்சு போடும்போதாங்க, என்ன பண்ண தெரியல. செம்ம கைஸ், ஆல்ரெடி தீஞ்ச மாதிரி தான் இருக்காங்க. பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன். அட்வான்ஸாக ஃபுல் ஆகிட்டோம். நம்ம எப்படி கோயம்பேடு கிளாம்பாக்கம் இருக்குமோ அதே மாதிரி கைஸ் கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கைஸ். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சிவன் அடிவாரத்துக்கு போயிட்டு உங்களை அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பூண்டிக்கு போவோம். பூண்டிக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு தருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு பஸ்ஸே காணும், பஸ்ஸு போய் தரலாம் வாங்க. ஃபஸ்ட் நாங்கள் போய் பார்க்குறோம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். பூண்டி பஸ் ஏறிட்டோம். பஸ் எப்போ எடுப்பாங்கன்னே தெரியல, ரொம்ப நேரமாக எடுப்பேன்றாங்க. எப்போ எடுப்பாங்கன்னே தெரியல. பக்கத்தில் நம்மளுக்கு பேரலாகவே ஒரு பஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட் எடுப்பாங்க போல். 2 போய் வரும்போது யார் அந்த ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும்னு பார்ப்போம். நம்மளா இங்களானு அங்கே போய் நம்ம இந்த அப்டேட்டையும் பார்ப்போம். நம்ம கூட வந்த நாய் வந்து தனியாக உட்காந்துருக்கு, என்ன காரணம் தெரியல, வெக்ஸாக இருக்காப்புல. ஃபோன் எங்கே வச்சேன்னு தெரிலன்றான். வீட்டில் வச்சானா இல்லை பேக்கில் வச்சானான்னு தெரில, அழுது நகரான். கண்டுபிடிக்கிறோம், அதையும் நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து ஃபோனையும் கண்டுபிடிக்கும், அது நம்ம கிளாஸ். ஓகே கைஸ், இதோட பூண்டியில் போய் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஈஷா ஸ்டாச்சு கிட்டே வந்திருக்கோம். ஈஷாவை பாருங்கள், உங்களுக்கான வியூ கைஸ். இது நம்ம எப்போ வருவோன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்த்து முடித்த பிறகு ஈஷாவை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன கிளிப் உங்களுக்காக. வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு வந்தாச்சு கைஸ், பாருங்கள். அப்படியே இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் கிளம்புறதுக்கு. உங்களை மேலே போயிட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கில் எடுத்து வந்த பொருள்லாம் வந்து ஒரு சேஃப்டி லாக்கரில் வைக்கலான்னு பார்க்குறோம். அதனால் எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ப்ரெட்டு, க்ளூக்கோ ப்ளஸ்ஸு எல்லாமே வாங்கியிருக்கோம். ப்ளஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறோம். கொம்பு வாங்குற இடத்துல கனெக்ட் பண்ணுறது வந்து இப்போ ஏற போகிறோம். வந்து மூங்கில் கொம்பை தான் எடுக்க போகிறோம். மேலே போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறோம். இன்னும் செக்கிங்லாம் இருக்குது, பிளாஸ்டிக் பொருளாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கையில் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லைன்னா ரெண்டு ஸ்டிக் வாங்கிட்டு தான் மேலே ஏறணும். ஸ்டிக் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். செம்ம செக்கிங் கைஸ், ஒன்றுத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க பிளாஸ்டிக் பொருள், ரொம்ப கஷ்டப்படுறோம். பாருங்கள், பாட்டிலுக்கு சீல் அடிச்சுருக்காங்க. ஒரு பாட்டிலுக்கு 20 rupeesன்றாங்க. ஃபுல் செக்கிங் கைஸ். செக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப செம்ம ஸ்ட்ரிக்டான செக்கிங் கைஸ். பிளாஸ்டிக் பொருள் ஒன்று கூட அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஸ்டிக்கருக்கான வந்திருக்கோம். வினோத் தான் இப்போ எடுத்துனுக்கிறாரு, மூங்கில் கொம்பு தேடி எடுக்கிறாரு. எடுத்துறாரு. தமிழ் கொம்புலாம் எப்படி இருக்குது தமிழ்? நல்லா தான் இருக்குது. அடி கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு. அது இயல்பாக இருக்கிறது ஆல்ரெடி போயிட்டு பார்த்து நம்ம சேஃப்டி. ஓகே வினோத், சொல்லுங்கள், நம்ம இந்த பயணத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? எல்லாத்துக்கும் ஹோப் இருந்தால் போதும், நம்ம முடிச்சிடலாம். ஓகே, எல்லாமே செக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் கிளம்ப போகிறோம். லெட்ஸ் பிகின். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு 2 பேருக்கும். அதை உட்காந்து குளுக்கோஸ் எல்லாம் கலந்து கொடுத்தான் வினோத்து. குளுக்கோஸ் கலந்துருக்கான் பாருங்கள். தமிழ் பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட் ஆகிட்டான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் வருவான். நான் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. நம்ம ஒன்றும் ஃபஸ்ட்டு மலையே கிடக்கல, ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ டயர்டாகுது. பார்ப்போம் கைஸ், நம்ம பர்வத மலை ஏறியிருக்கோம், நம்மளால் முடியும், வெள்ளிங்கிரி முடியும், நம்பிக்கை வைங்க. வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மலையை முடிச்சிட்டோம். படிக்கட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. இதோட ட்ரெக்கிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். வெள்ளடிங்க, சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மலையை கடந்து வந்தது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. இந்த 2 பசங்களை கொடுத்தது தான் பெரிய டாஸ்காக இருக்குது. ஆனால் 7 மலை ஏறிதான் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மலை ஏறினப்பே தமிழ் பாருங்கள், பிளாக் ஆகுதுன்றான். என்ன பிளாக்னு தெரியல உனக்கு. இதை காடி போட்டுதான் பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு, மற்றபடி பிரச்சனை. அப்படி தான் சொல்லி சொல்லுவான். நான் நம்பிடாதீங்க. சரி, ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஒரு மலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மலையில் உங்களை மீட் பண்ணுறோம். இன்கேஸ் சாட போகிறோன்னா அப்போ கனெக்ட் பண்ணுறோம். வழுக்குப்பாறை, இதுக்கு மேலே தான் வந்து தண்ணி வருது, அங்கே போய் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு வழுக்கும் படிக்கட்டில் நின்றுவோம். இது வந்து இன்னும் போகும்னு நினைக்கிறேன். ஒரு 100 படிக்கட்டு கிட்டே இருக்கும் நினைக்கிறேன், இன்னும் பேலன்ஸு. தமிழ் முன்னாடி போயிட்டான். இன்னும் வந்த வரைக்கும் என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இருக்குது ட்ரெக்கிங், நல்லா இருக்குது, ஜாலியாக சாமியை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது அதோட அருமையாக இருக்குது. நீங்களும் பாருங்கள் அப்படியே கைஸ், இந்த இடத்துல பாருங்கள். நீங்கள் இதுலேருந்து தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு மேலே போயிட்டு கிட்ட இருந்து காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? வழுக்கும் பாறை முடிச்சுட்டு இங்கே சுனையில் வந்து தண்ணி வருது. தமிழ் அந்த தண்ணி பிடிச்சிட்டு வராரு பாருங்க. வினோத் அங்கே ரீஃபில் பண்ணுறாரு. தமிழ் தண்ணியை பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க, எப்படி தண்ணி எப்படி வருது? தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது, ஆனால் சுத்தமான வாட்டர் நம்புகிறோம் நாங்கள். நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி பாருங்க. அது வந்து டியூப்மே வரல, நம்ம டியூப் எடுத்து அந்த வர வழியில் வச்சு தண்ணி பிடிக்கணும் பாருங்க. ரொம்பலாம் வந்து ஒரு இயற்கையாக நடக்குது பாருங்க. ரொம்ப டாஸ்காக இருக்குது. தண்ணி பாருங்க, லைட்டாக கலங்களாக இருக்குது. பரவாயில்ல, அது எல்லாமே மூலிகை எல்லாம் கலந்து வரதுனால ஃபுல்லாக தூசியாகுது. அதை வந்து கொஞ்சம் ஏதோ நான் ஆபத்துக்கு நம்ம இந்த தண்ணி தான் குடிச்சாகணும். இப்போ பொறுத்துன்னு குடிச்சு தான் ஆகணும். வினோத் இன்னும் ரீஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே பாருங்க, வினோத் பண்ணிட்டான். அந்த காய் வச்சு பண்ணிட்டு வரான். பார்ப்போம் இருங்க, அவரோட ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்க கைஸ். தண்ணி பிடிச்சிட்டு வந்தாச்சு. வினோத், தண்ணி எப்படி வருது, அது எப்படி? கொஞ்சம் தண்ணிக்கு டிமாண்ட் தான். நல்ல நீ கும்பல் ரொம்ப இல்லை போல், அதனால் நம்ம ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். தண்ணி உண்மையாக ஜில்லு நம்ம சில்லுன்னு தண்ணி. இது ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட கலங்கலாகுது. ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட தோற்று போயிடும். அது எல்லாமே மூலிகைலாம் கலந்து வரதுனால தான் அது கலங்கல் இருக்குது. ஆனால் சுனை தண்ணி எனக்கு தெரிஞ்சு நல்லா நிறைய ஹெர்பல்ஸோட நன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காந்தி பூ செடிலாம் இருக்குது, அப்புறம் கற்பூரவள்ளி செடி இருக்குது, அப்புறம் நிறைய கீரைங்க இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் தண்ணி வருது. ஓகே கைஸ், நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து 2 மலை முடிச்சிட்டோம். இது வந்து 2வது மலை முடிகிற ஸ்டேஜ். பார்ப்போம், 3வது மலை ஸ்டார்டிங்கில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். சித்தர் கோகையான மலை பாதியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சொனை வந்திருக்கு. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் க்ளீனாக ஆகுது. வினோத் பிடிக்கிறாரு பாருங்கள்.
வினோத் எப்படி இருக்குது தண்ணி இப்போ பியூரிட்டி? கீழே இருந்தாலும் கம்மியாக இருக்கும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக கிளியராக இருக்குது பாருங்கள், நல்லா வருது. ஓகே கைஸ், 3வது மலையில் தான் கைஸ் இன்னும் இருக்கிறோம். இன்னும் 4 வருதுன்றாங்க, எப்போ வரோன்னு தெரில. இன்னும் 4, 5, 6, 7வது மலை. டைம் வீரன் பண்ண மாதிரி போயினே இருக்குது காய்ஸ். 2 கிலோமீட்டர் கேட்குறீங்களா? 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையங்கிறாங்க. இப்போ 2 கிலோமீட்டர் இப்போவே வந்து 4:50 ஆகுது. நம்ம என்னைக்கு 7வது மலை போவோம், எத்தனை மணி ஆகும்னு தெரில இன்னும். பேசுகிறோம், நான் உள்ள ரொம்ப வழி. எவ்வளோ கஷ்டம். ஸோ பார்ப்போம் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கூடயே இருங்க. நம்ம கூடிய சீக்கிரம் சிவனை நெருங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு 4வது மலை ஸ்டார்டிங்கில் ஒரு அப்டேட்டோடு வரேன் கைஸ். வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், மேலே பார்த்துட்டு அப்படியே கீழே பாருங்கள். செம்ம வியூ பாயிண்ட். தமிழ் பாருங்கள், ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்கள். செம்ம வியூ கைஸ். செண்டாங்கிலேருந்து ஒரு ஃபோட்டோ மீட்டிங் பாயிண்ட்டு. அப்படியே நம்ம இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஈஷா தெரியுது பாருங்கள். செம்ம தூரம் ஆனால் ஈஷா நல்லா தெரியுது. அஞ்சாவது மலை ஸ்டார்டிங் கேஸ் தான். ஒரு வழியாக ஒரு மட்டத்துக்கு வரப்போகிறோம் நம்ம. வாய்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்ட்டு. ரொம்ப கஷ்டம் சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு பாருங்க. முடியலை, இன்னும் 3 எல்லாரும் வரலாம். அப்படியே பாருங்க, சன் செட் இப்போ ஆக போகுது. பார்ப்போம், சர்க்காரமாக பார்ப்போம் கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். 5th மலை ஸ்டார்டிங் கைஸ் தான் பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டயர்டில் இருக்கிறாங்க. நல்லா ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. தமிழ் 5வது மலை ஸ்டார்டிங், என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே கைஸ், 5வது மலை முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணுறேன். நேரமாக சொல்லியிருந்தேன், அந்த மட்டம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரியே தெரில, ஆனால் இதுவாக தான் இருக்குது. அப்படியே வர வழியில் பார்த்தோன்னா தமிழ் பார்த்தா அவரோட ரெட் ஹில்ஸ் நண்பரை பார்த்து பேசினுங்கிறாரு. 2 பேரும் ரெட் ஹில்ஸில் ஒன்றா இருந்தவங்க பார்த்தா அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் கைஸ். எப்படிலாம் நடக்குது பாருங்கள், ஒரு ட்ரிப்பு வந்தால் என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் கைஸ் நேச்சுரலாக நடக்குது. வினோத் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் மேலே போக? நிறைய மனசு நினச்சா 1 மணி நேரத்துக்குள்ளாவே போயிடலாம். 1 மணி நேரத்தில் வைக்கிற. சரி ஓகே, 5வது மலை முடிச்சிருவோம். 6வது மலை அந்த தண்ணியில் குளிக்கும் போது உங்களை கனெக்ட் பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். 6வது மலை ஸ்டார்டிங் ஆக போகுது. தமிழில் எல்லாத்துக்கும் விபூதி வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கு ஊதுறாங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம் கைஸ் மேலே சன்செட்டை பார்க்க. பாருங்கள் அந்த வியூவை பாருங்கள். எடி ஒர்த்து இவ்வளோ நேரம் ஏறினதுக்கு ஒர்த்தான வியூ. தமிழ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இது 1 மாதம் பிளான், இது வரணும்ட்டு 8 பேர் போக வேண்டியது காரில். அவன் ஒருத்தன் சொதப்பினான். 8 பேர் 4 பேர் ஆச்சு, 4 பேர் 3 பேர் ஆச்சு. ஆனால் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே எங்கே தெரியுமா, 7வது மலை. உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் 7வது மலை. சிவன் அங்கே தான் இருக்காரு. அப்படியே நம்ம கொஞ்சம் இப்படி லெஃப்ட் சைடுக்காக பார்த்தோன்னா சிறுவாணி டேம் வாட்டர் பாருங்கள், பியூரஸ்ட் வாட்டர். அப்படியே சன்செட்டை பாருங்கள். ஃபைனலாக 6வது மலை இறக்கத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள் வியூவை பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். 7வது மலை தமிழ் காட்டுறான் பாருங்கள். ஆனால் வந்து கீழே எப்படி போகுதுன்னு பாருங்கள். சரசரன்னு போகிறாங்க பாருங்கள். இது வந்து 6வது மலை குளிக்கிறதுக்கு போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க. சரி ஓகே கைஸ், கீழே போய் குளிக்கிற இடத்தான காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி இறங்கி இப்படி ஏறி நம்ம ஈசனை பார்க்க போகிறோம். கடைசியாக வந்துட்டோம் ஆதி சுனைக்கு.
பாருங்கள் தண்ணி எவ்வளோ எப்படி இருக்குங்க, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள். தமிழ் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அவரா இல்லை வினோத் தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. அங்கே பாருங்கள் கைஸ், இங்கே எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏற போகிறாங்க. வினோத் என்ன எதிர்பார்ப்போட போகிறீங்க? சரி ஓகே கைஸ், போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆதிஸ்வரில் குளிச்சிட்டேன் கைஸ், ரொம்ப ஜில்லு, ஐஸ் வாட்டரில் குளிச்ச மாதிரி இருந்தது. ஃப்ரீசரில் உட்காந்து இருந்துக்கிட்டு நல்லா வச்சுக்குது. பார்ப்போம் இப்போ இது பண்ணிவிட்டு நான் ஒரு ரோடு தானே ஐஸ் பாத் பண்ணிட்டேன். ஓகே, இதோட இது சாமி கும்பிட்டு மேலே ஏறுறோம், மேலே ஏறிட்டு கனெக்ட் பண்ணுறோம். அம்மா பசி எடுக்குது, அதனால் வீட்டில் பண்ண சப்பாத்தி ஜாமு சாப்பிட்றாரு தமிழ். அம்மாவுக்கு ரொம்ப வினோத்து பாட்டிக்கும் நன்றி. சப்பாத்தி சப்பாத்தி உருட்டுன அந்த குழந்தைங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இப்போ ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சா, அதனால் சரி சாப்பிட்றலான்னு பார்க்குறோம். ஓகே பாருங்கள், டார்ச்லாம் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம் ட்ரெக்கிங்க்கு, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஏன் டார்ச்சு சார்ஜ் ஏறுது, அவ்வளோதான் கைஸ். இதோட உங்களை மேலே சிவன் கிட்டே போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். சிவன் கோயிலுக்கு போட்டுறா. ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. பாருங்கள் பெல்லு கிட்ட வந்துட்டோம். இன்னும் சிவனை பார்க்கறது மட்டும்தான் கைஸ் இருக்குது. என்ன சொல்ல விரும்புகிறீங்களா மக்கள்? சொல்லு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை கடவுள்னு பண்ணுறேங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய கடை வந்துச்சு, டெத்து வந்துச்சு, ஆறு வந்துச்சு, இருந்தும் நாங்கள் அவ்வளோ கடையை மீறி மேலே வந்துட்டோம். நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூட நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மிராக்கிள் இருக்குது, அதை பண்ணி பாருங்க. அது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். வினோத் சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி இருந்தது? ரொம்ப நாள் ஆசை பிள்ளைங்க போனேன், ஃபைனலி வந்தாச்சு, ரீச் ஆயிடுச்சு. பேசிக்கலாக மென்டலாக ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணுறது தான் மெயினாக இருந்தேன். ஓகே ஓகேவாக தான் இருக்குது, முன்னாடியும் முடியும். வீட்லேயே இருந்து நீங்கள் காலத்தை ஓட்டுறீங்க, அங்கே பாங்க குறைச்சதுக்கு சுற்றி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். சரி ஓகே கைஸ், இதோட வந்து சிவனோட கோவில் உள்ளதான் நம்ம போக போகிறோம். அப்போ போகும்போதும் உங்களை காட்டுறேன், முடிஞ்சால் நான் காட்டுறேன், இல்லைன்னா பார்க்கலாம் எப்படின்னு. மகாதேவா. வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். 7வது மலை இறங்கிட்டு டீ வாங்கியிருக்கோம் பாருங்கள். உனக்கு கடை பாருங்கள், நைட்டு 12 மணி கூட கடை ஓப்பனில் இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ குடிக்கிறாங்க, பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. ரைஸ் சிவனை பார்த்துட்டு மலை இறங்கினது எப்படி ஃபீல் ஆகுது? தமிழ் செல்வன், சிவனை பார்த்துட்டு இறங்கினது எப்படி ஃபீல் ஆகுது? ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான். வேளாது ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பு புரிஞ்சு பொறுமையாக இறங்குங்க. நாங்கள் ஏறும்போது ஒரு 6-7 இடத்துல உட்காந்தோம், இறங்கும் போது ஒரு இடத்துல கூட உட்காரல, ஸ்ட்ரைட்டாக டீ குடிக்கும் போது தான் உட்காந்துருக்கோம். வேகமாக போய் ரேஸில் கப்பு. கரெக்ட். சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்டே டியூன். தூங்குறதுக்கு இடம் பார்த்தோம் கைஸ், ஒரு இடம் கூட செட் ஆகல, ஃபுல்லாக பாறை இதுன்னு. இப்போ நாங்கள் கடைசியாக எங்கே படுத்துனுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மரம் வெட்ட வெளி, அங்கே படுத்துனுக்குறோம். இதை பாருங்கள், சுற்றி பாருங்கள், பெரிய காடு கதை இருக்குது பாருங்கள். 3 பேர் ஒட்டின்னு இருக்கிறோம், எங்கள் பேக் தான் எங்களுக்கு தலகாணி எல்லாமே. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பண்ணுறோம். தமிழ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா? நல்லா இருக்காண்ணா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வானமே வீடுடா, வானத்தை பாருங்க. வானமே இன்னைக்கு நிலா கூட கிடையாது கைஸ், நிலா இல்லை, நட்சத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் அதெல்லாம் தாண்டி போராடி இங்கே படுத்துருக்கோம். ஏதாவது நரி வந்து காலை கடிக்காமல் சரி கைஸ், நரி எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், புலி நரி எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் கைஸ். நீங்கள் எங்கள் கூட மட்டும் இருந்தீங்கன்னா போதும். ஓகே கூட இருப்பாங்க நரி கடிக்கும் போது. ஓகே கைஸ், இதோட மார்னிங் வீடியோ அப்லோட் ஆகலன்னா அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க. மார்னிங் வேக்கப் ஆகிட்டு சன்ரைஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், குட் நைட், பாய் பாய். மணி இப்போது 5:40, எல்லாருமே எழுந்துட்டோம். எழுந்துட்டு இப்போ எல்லாருமே கிளம்பிடலான்னு பார்க்குறோம். இப்போவே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரே இதுதான், மொத்தமாக கீழே போயிடலான்னு பிளான்.
காய்ஸ் கொஞ்சம் மக்களுக்காக யாராவது பேசுங்க. ஃப்ரிட்ஜில் பட்டி அந்த மாதிரி காய்ஸ் முடியல ஒன்றும் முடியல. ஏசியை கொண்டாந்து 18ல் போட்டு அது 16லேயே போட்டு அதை படுத்து இருந்துச்சு மாதிரி இருக்குது. கை காலெலாம் நடுங்குது முடியல. ஆக்சுவலாக நாங்கள் எப்படி தூங்கிருக்கோம்னு மட்டும் பாருங்கள். இதுதான் கரெக்டாக ஒரு பால்ஸை தூங்கிருக்காங்க. அப்படியே இந்த இதை பாருங்கள் சுத்தமாக எப்பா எப்படின்னு இது போடப்போதும் ஒன்றுமே முடியல. ஓகே கைஸ், நான் இதோட கீழே போயிட்டு பேசுகிறேன் உங்ககிட்ட. பாய். மக்கள் ஒரு வழியாக ஏறிட்டோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. தமிழ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் வெளியே வரல. இன்னும் 10 நிமிஷம் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் வாழ்நாள் இதான் ஃபஸ்ட் டைம் சன்ரைஸை பார்க்க போகிறேன். அந்த சன்ரைஸை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறேன். 2 வருஷமா இப்போ ஆக்சுவலாக சன்ரைஸ் இப்படி வரப்போகுது. உங்களுக்கு வந்தவொடனே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹலோ மக்கள், சன்ரைஸ்க்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ ரெட்டாக போடுறது உங்களுக்கான அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். நார்மலாக போயிடுறோம். ஜக்கம்மா இருறா ஏன் படத்துக்கு வரேன். ஓகே கைஸ், நிறைய ஒரு குறுக்க ஒரு வேலை கொடுத்தீங்க. குறுக்க வேலை கொடுத்தா நீ இந்த வேலையை பண்ணுற. என்ன வேலை? குளுக்கோஸ் பவுடர் ஃபுல்லாக பேக் கட்டிச்சிருக்கிற. குளுக்கோஸ் யூஸ் பண்ணதே நீ தான்டா. ஃபைனல் அப்டேட் பிஃபோர் நம்ம கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் வினோத் ரெடி பண்ணுறாரு பாருங்கள். ப்ரெட்டு ஜாமு. தமிழ், இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்கிறீங்க? காலை உணவு சூரியன் வெளிச்சத்தில் அருமையாக செம்மையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி அப்படியே பாருங்கள், எல்லோரும் மறுபடியும் கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்படியே லாஸ்ட்டாக நம்மளோட வெள்ளியங்கிரி மலையை பார்த்துருங்க. அவ்வளோதான். இதோட கீழே போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். நம்மளுக்கு பயமா இருக்கு. வெள்ளியங்கிரி ஈசன் மலையேற்றம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. எல்லாருக்கும் உதவியாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். மலை ஏறி வந்தது உள்ளே அவ்வளோ வலி இருந்தாலும் அது வெளியே காட்ட முடியல. ஏன்னா எல்லா ஈசனோட அருள். தமிழ் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கீழே இந்த கேட்டை பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ எத்தனை 18 கிலோமீட்டரா 18 கிலோமீட்டரு உதவியாக இருந்தது. ரொம்ப நவீகேஷன் நாங்கள் யூஸ் பண்ண இது எனக்கு ஒரு நண்பன் மாதிரி இது. நண்பன் எப்படி கற்றுக் விடுவானோ அதுமாதிரி ரொம்ப நன்றி வினோத். அடுத்த விழாவில் நான் வந்து சொல்லுவாங்க. ஓகே மக்கள், தேங்க்யூ. இதோட ட்ரெயினில் ஏறும்போது உங்களை கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒரு வழியாக வெள்ளியங்கிரியிலேருந்து கிளம்பிட்டோம். கடைசியாக ஆட்டோவில் தான் ஏறிருக்கோம், பஸ்ஸு வரல. ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு 30 ரூபா பாருங்கள். வீடியோ பண்ணுறோம். தமிழ் சொல்லுங்கள். அதான் ஒரு ஆட்டோவில் போகிறோம். ஈஸியாக போய் கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தியானம்லாம் பண்ணிட்டு அதோட நம்ம காந்திபுரம் போயிடுவோம். அங்கே போய் கனெக்ட் பண்ணுறேன். ஈஷாவில் போய் காட்டுறோம் உங்களுக்கு. சரியாக போயிட்டு கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இதுவாகவே இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஆட்டோ. எப்படி கஷ்டப்படுறோம் பாருங்கள். சரி ஓகே கைஸ், பார்ப்போம். ஆட்டோ எடுத்துகிறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்தோம். பேமெண்ட் நம்மளே தான் பாருங்கள். அப்படியே ஆன்லைனில் நம்மளே புக் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேமெண்ட் நடந்துருச்சு. வாங்கிடும் பில்லு. அப்படியே பில் நம்மளுக்கே வந்துடும். இது நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் கவுண்டரில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தந்துடுவாங்க ஃபுட்டு. தேங்க்யூ கைஸ். ஃபைனலாக ஈஷா வந்துட்டோம். ஈஷா பின்னாடி தான் இருக்கிறோம். அதோடைய சிலையை பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு போக போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் இந்த பேக் சைடில் இருந்து காமிச்சிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு போவோம். வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஈஷா கிட்டே வந்துட்டோம். உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் ஒரே செகண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர்
பஸ்ட் ஸ்கல்ப்சர். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் guys. எவ்வளோ மக்கள் பாருங்கள், செம்ம வியூ. சரி ஓகே கைஸ், நம்ம இதோட லைட் ஷோ பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். 7 மணிக்கு சொல்கிறாங்க. வினோத்துக்கு பஸ் வேறு 8:50 பார்ப்போம். அதுக்கு எது மாதிரி டைம் செட் ஆகுதுன்னா நம்ம லைட் ஷோ பார்க்குறேன், அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.